கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மோடு கூட தான் பேசுகிறார். நாம் விசுவாசிக்கிறபடிதான் நமக்கு நடக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்படி அநேக வேத வாக்கியங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தின் அளவு என்ன என்பதை நாம் அவர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையின் அளவில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் உங்களுடைய விசுவாசத்தை கூட்டுவதற்கு நீங்கள் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வி வேத வசனத்தினால் வரும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை வாசித்து அதை கேட்டு ஜெபிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் வர்த்திக்கும். ஆகவே விசுவாச வர்த்தனைக்கு ஏதுவான உங்கள் முயற்சிகளை ஒருபோதும் கைவிடாதிருங்கள். அதே போன்று தேவன் மேலே முழு விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அற்புதங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம், 100% விசுவாசத்தினாலே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். அதே போல உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் மட்டுமல்ல, அநேகர் உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பிழைப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you.